पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் 3வது மந்திரத்தோட விசாரம் போயிட்டு இருக்கு. நான் மந்திரத்தை திரும்ப வாசிக்கிறேன். न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनो न विद्मो न विजानीमो यतैतदनुशिष्यादन्यदेव तद्विदितादतो अविदितादति इति शुश्रुम पूर्वेषां येनस्तद्व्याचचक्षिरे। இதில் முக்கியமான விசாரம் போயிட்டு இருக்கு. பூர்வபக்ஷி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம கேட்டிருக்கோம். 417வது பேஜ் நம்பரில் பார்த்துட்டு இருக்கோம். பூர்வபக்ஷி கேள்வி கேட்டிருந்தா பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் பார்த்தீங்கன்னா தத்துவமசி மகா வாக்கியம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மம் பார்த்தீங்கன்னா தன்னையே அறிந்தது அப்படின்னு கேள்வி வருது. பிருதாரண்ய உபனிஷத்து மந்திரம், சாந்தோக்கிய உபனிஷத்து மந்திரம் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு யார் யார் அறிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். டுவாலிட்டி வந்துடும். பிரம்மத்தை அறிகிறேன் அப்படின்னா பிரம்மம் பார்த்தீங்கன்னா எனக்கு அறிகின்ற விஷயம் ஆயிடும். நான் பிரகாசிப்பவன் அப்படின்னு. ஆனால் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற எந்த ஒரு அறிவையும் எதிர்பார்ப்பதில்லை. தான் தானா பிரகாசிக்குது. சூரியனை பார்க்கறதுக்கு ஏதாவது லைட்டு வேணுமா? லைட்டு தேவை. அதே மாதிரி இந்த ஆத்மாவை பிரகாசிக்கிறதுக்கு வேற ஒரு பிரகாசம் தேவையில்லை. இதுதான் சித்தாந்தம். அதை பிரகாசிக்கவும் முடியாது. வேற ஒன்று பிரகாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அறிபவன் ஒரே ஆள் தான். எல்லா தேகங்கள்லையும் நான் 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 அறிபவன். பலவேறு தேகங்கள்ல பலவேறா இல்லை. எல்லா தேகங்கள்லையும் ஒரே நான் தான் இருக்குன்றது நம்ம வேதாந்தம் சொல்றது. அப்படி எல்லா தேகத்திலையும் ஒரே நான் தான் இருக்கு, அறிபவன் ஒருவன் அப்படின்னா நீ அதை தத்து தொம் அசி, நீ அதை பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மமாக உன்னை நீ அறிந்து கொள் அப்படின்னு உபதேசம் இருக்கு. அப்போ எனக்கு வேற தானே பிரம்மம் இருக்கணும். நான் பிரம்மத்தை அறிகிறேன். நம்ம எல்லாம் பிரயத்தனம் தானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அங்கே டுவாலிட்டி வந்துடும். அறிபவன் 2 பேரும் ஆகிடும். அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படின்னு 2 ஆகிடுமே.
அப்ப விரோதம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான் தான். ஆனா அந்த ஒரே நான் வந்து பாத்தீங்கன்னா உபாதியில படும்போது அது வந்து பிரதிபிம்ப சைத்தன்யம் ஆயிடும், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஆயிடும். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, புத்தியையும் மனசையும் இந்திரியங்களையும் தேகத்தையும் என்ன பண்ணுது, தான் அப்படின்னு அபிமானிச்சுக்கிட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன பண்ணுது, ஐயோ நான் சம்சாரி அப்படின்னு தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லா தர்மங்களையும் தனக்கு மேலே ஏற்றி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடையணும், நான் சம்சாரியா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுது. அப்போ உபதேசங்கள் எல்லாம் தத்துவமசி மகா வாக்கியம் உபதேசம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தான் உபதேசம் செய்யப்படுது. அப்போ அந்த உபதேசம் செய்யப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரோதம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே அப்படின்னு மாண்டூக்கிய காரிகா சொல்லுது. அறியப்பட்டதுக்கு பிறகுதான் தெரியுது டுவாலிட்டின்றது ஒன்று இல்லவே இல்லை, அறிபவன் அறியப்படும் வஸ்துன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒரே தத்துவத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள் எல்லாமே கல்பிதம் அப்படின்னு தெரிய வருது. அப்போ அறியறதுக்கு முன்னாடி தான் இந்த ட்ராமா எல்லாம். மாண்டூக்கிய காரிகா சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதகன் இல்லை, சாஸ்திரம் இல்லை, இது எதுவுமே இல்லைங்க. உபதேசாதயம் வாதக ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே. உபதேசத்துக்காக சாஸ்திரம்னு சொல்கிறோம், உபதேசத்துக்காக ஆச்சாரியார்னு தேவைப்படுறார், உபதேசத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யன்னு ஒரு கல்பிதம், இதெல்லாம் சொப்பனத்து மாதிரி. வேக்கப்பானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேப்லெட் போட்டு படுத்துருவேன், நல்ல சொப்பனம். எனக்கு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேத மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேத மந்திரம் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அது மாதிரி மந்திரம் வேத மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். நான் எந்திரிச்சதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் இந்த வேத மந்திரம் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லையே, ஏதோ புதுசாக. எந்திரிச்சதுக்கு பிறகுதான் நான் இப்போ நினச்சேன் வேதமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அறியப்பட்ட நிலையில வேதமும் இல்லாமல் போயிடுது. வேக்கப்பானதுக்கு பிறகு வேத மந்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் பார்த்த வேத மந்திரங்களும் இல்லை. அதே மாதிரி தான் இது சொப்பனம். இந்த சொப்பனத்துலேருந்து வேக்கப்பானதுக்கு பிறகு சொப்பனத்தில் பார்த்த எந்த காட்சிகளுமே இல்லை, வேதம் இல்லை, ஆச்சாரியர் இல்லை, சிஷ்யன் இல்லை, பந்தம் இல்லை, மோட்சம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எது வரைக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இது எல்லாம். எதுலேருந்து வேக்கப் ஆகணும், ரிஃப்ளெக்ஷன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த தேகம் நான் அப்படின்னு. இந்த தேகம் நான் இல்லைன்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் விட்டுச்சு அப்படின்னா அது பிரம்மஸ்வரூபம் ஆகிடும், வேற எதுவும் இல்லை. அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் ஆகிடும் அப்படின்னு முடிச்சுருக்கோம். இதான் சித்தாந்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது மனசோ மனோயது வாச்சோக வாச்சம்லாம் சொல்கிறோம்ல, மனசோ அப்படின்னா மனசு அப்படின்னு வரும்போது அதை பற்றி ஆச்சாரியார் 417வது பேஜ் கீழே ஆரம்பிக்கும். அந்த கரணசிய மனசோ அப்படி 417 சம்ஸ்கிருதத்தில் கீழே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 418வது பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. யாராவது தமிழில் பார்க்குறவங்க 418வது பேஜ் பாருங்க, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மேலே. சம்ஸ்கிருதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க 417வது பேஜ் கீழே. அந்த கரணசிய மனசோ அப்படி மனோ அந்தர்கதத்வாத் சர்வாந்தர் ஸ்ருதேஹே. இந்த மனசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுனால அறியலாம சாமி அப்படின்னு கேட்டினா மந்திரத்தில் என்ன இருக்குது, நோ மனோ, மனதினால் அறிய முடியாது, மனசுக்கு விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறது ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா மனசுக்கும் மனசு, புத்திக்கும் புத்தி, சித்தத்துக்கும் சித்தம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ அந்த மனசுக்கும் மனசாக இருக்கிறது எப்படி அப்படின்னா அந்தர்கதத்துவா, இந்த மனசு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸுக்கு உட்பட்டதாக இருக்குது, அதுக்கு உள்ளாரையே அடங்கி விடுறதா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏன்னு கேட்டினா சர்வாந்தர ஸ்ருதேகே மந்திரம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சர்வாந்தர ஸ்ருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறதா இருக்குன்னு எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக உபதேசம் பண்ணியிருக்கு. பிருகதாரண்ய உபநிஷத்தில் அந்தர்யாமி பிராமணன் ஒரு பிரசித்தமான பிராமணன், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு உள்ளாரையே அது இருக்குது, பூமிக்கு உள்ளார இருக்குது, ஆனால் பூமி அதனை அறிவதில்லை. பூமியை ஆக்டிவேட் பண்ணி காரியங்களை பண்ண வைக்கிறது எல்லாம் அதுதான், ஆனால் அதுக்குள்ளார இருக்கிற அந்த தத்துவத்தை பூமி அறியறதில்லை. ஜலத்துக்குள்ளார இருக்கு, ஆனால் ஜலம் அதை அறியறதில்லை. அந்த ஜலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தோட சரீரமாக இருக்குது, அந்தர்யாமியோட சரீரமாக இருக்குது.
ஆனா அந்த சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்மா தெரியறதில்லை. அக்னிக்கு வந்து தெரியறதே இல்லை, அக்னிக்குள்ளார தனக்குள்ளார ஒரு அந்தராத்மா இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி 4 பூதங்களை 5 பூதங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு வருது. இந்த கண்ணுக்கு உள்ளார ஒரு அந்தரியாமின்னு கண்ணுக்கு கண்ணா ஒருத்தர் இருக்கான், ஆனா இந்த கண்கள் அறிவதில்லை. காதுக்குள்ளார காதுக்கு காதா ஒரு அந்தரியாமி இருக்கான், அந்த காதுகள் அறிவதில்லை. அதே மாதிரி எல்லா இந்திரியத்தை சொல்லிட்டு மனசுக்குள்ளார அந்தரியாமி இருக்கான், அந்த அந்தரியாமி வந்து இந்த மனசுக்கு அறிவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்துவா. ஒன்னே ஒண்ணுதான், அது நிர்குண தத்துவமா இருக்கு. அறியணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சகுனமா இருக்கணும். சகுன சாக்காரமா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம அறியலாம். ஆனா அந்தரியாமியா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம். எப்படி அறியறது? அப்ப இந்த இந்திரியங்களோ இந்த பஞ்சபூத்தங்களோ வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லை, அறிய முடியாது. அப்ப வேத மந்திரங்களே அறிய முடியாது அப்படின்னும் போது வேற யாரும் அது வந்து பாத்தீங்கன்னா மனசினால் அறிய முடியாது. மனசுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா மனசுக்கு மனசு. அது மட்டும் இல்ல, அந்தர்கதேன நித்திய விஞ்ஞான ஸ்வரூபேன ஆகாஷவத்து அபரச்சலித ஆத்மனா அந்தர் கர்ப்பபூத்தேன பாஹ்யோ புத்தியாத்மனா தத் விலக்ஷணக. ரொம்ப அருமையா பாஷ்யம் பண்ற, கம்பீரமான பாஷ்யம். அந்தர்கதேன நித்திய விஞ்ஞான ஸ்வரூபேன, இந்த கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, நாக்குக்கு நாக்குன்னு நம்ம வரிசையா சொல்றோம்ல, அதுக்கு பேர் அந்தரியாமின்னு பேர். உள்ள இருக்கிறது. கண்ணுக்கு கண்ணா கண்ணுக்குள்ளார இருக்கிறது, காதுக்கு காதுனா காதுக்குள்ளார இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு மனசு, மனசுக்கு மனசு, புத்திக்கு புத்தி அப்படின்னும் போது அந்தர்யாமின்னு பேர். உள்ள இருக்கிறது. அந்த உள்ள இருக்கிறது ஃபேனுக்குள்ளார எது இருக்கு? கரண்ட் இருக்கு, அதனாலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஃபேனுக்கு தெரியுமா கரண்ட் என்னன்னு? யோசிச்சு பாருங்க. கரண்ட்டை பத்தி ஃபேனுக்கு நாலேஜ் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. லைட் எரியுது, பிரகாசிக்குது. ஆனா அந்த லைட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு தெரியுமா இது எனக்குள்ளார வந்து கரண்ட் இருக்கு அதுதான் பிரகாசிக்குதுன்னு அந்த லைட்டுக்கு தெரியுமானா தெரியாது. பல்புக்கு தெரியவே தெரியாது, டியூப் லைட்டுக்கு. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு தெரியவே தெரியாது மனசுக்குள்ளார ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு. எப்படி அந்த தத்துவம் அப்படின்னா நித்திய விஞ்ஞான ஸ்வரூபம். அந்த நித்திய விஞ்ஞான ஸ்வரூபம் யாரு? மனசுக்குள்ளார யாரு இருக்கா? நான் இருக்கேன், வெறும் நான். அந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா வெறும் சைத்தன்யம், வெறும் பிரகாசமா அறிவா இருக்கிற நான் இருக்கேன். விஞ்ஞான ஸ்வரூபம். நித்திய விஞ்ஞான ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? சதா காலமும் அறிவாவே இருக்கிற ஸ்வரூபம். எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாஷவத்து. அதுக்குள்ளாரதான் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளாரதான் எல்லாம் இருக்கு. எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை அவங்க அம்மா வாயை திறந்து யசோதா சொல்றா, வாயை திறந்து மண்ணை போட்டிருக்கே வாயை திற அப்படின்னா வாயை திறந்தா அகிலாண்ட பிரம்மாண்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிருஷ்ணனோட வாய்க்குள்ளார பார்த்த மாதிரி. இந்த மொத்தமும் எங்க இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு உள்ளார கல்பிதம். பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்தையும் உள்ளடக்கியதா, ஆகாசம் மாதிரி எல்லாம் எங்க இருக்கு? இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆகாசமும் கூட அந்த பிரம்மத்துக்கு உள்ளாரதான் இருக்கு, அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ளதான் இருக்கு. அப்ப உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் எப்படி ஆகாசம் பரவி இருக்கோ, என்னோட ரூமுக்குள்ளாரையும் இருக்கு, ரூமுக்கு வெளியிலயும் இருக்கு, என்னோட தேகத்துக்குள்ளாரையும் இருக்கு, தேகத்துக்கு வெளியிலயும் இருக்கு. அப்ப ஆகாசம் இல்லாத இடமே இல்லை, உள்வெளி இல்லாம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார வச்சதா இந்த ஆகாசம் எப்படி இருக்கோ இதே மாதிரி கான்சியஸ்னஸுக்கு உள்ளாரதான் இந்த மொத்த பிரபஞ்சமே இருக்கு. அப்ப அதனால அந்த விதமா ஆகாசவத்தை அப்புறச்சலித்தனா என்ன அர்த்தம்? ஆகாசம் மூவ் ஆகுதா? ஆகாசம் மூவ் ஆகல. ஆகாசத்துக்கு உள்ளார இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகுது, சலிக்குது, சலனமாகுது, அசையுது. ஆனா ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அசையாம அச்சலமா இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த நான் எப்படி இருக்கு? வெறும் அச்சலமா, அப்பிரச்சலித்தமா, ஆத்மனா, எல்லாத்துக்கும் ஆத்மாவா, அந்தர் கர்ப்பபூத்தேன, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்தர் கர்ப்பமா, கர்ப்பத்துக்குள்ளார எப்படி இருக்கு? குழந்தை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவமானது எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இது இருக்கிறதா இருந்துட்டு பாஹ்யோ புத்தி ஆத்மா அதை கவர் பண்ணியிருக்கு பாருங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கவர் பண்ணியிருக்கிறது எப்படி கர்ப்பப்பை இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் எல்லாமே அந்த ஆத்மாவை கவர் பண்ணியிருக்கு. மனசுக்கு உள்ளார இருக்கு, மனசு வெளியில கவரா இருக்கு. புத்திக்கு உள்ளார இருக்கு, புத்திக்கு உள்ளார இருக்கு, புத்தியை வந்து அதுக்கு கவரா இருக்கு, கோஷமா இருக்கு. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு உள்ளார இருக்கு, தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கவர் பண்ணி இருக்கு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ப்பம் வேற, கர்ப்பத்துக்கு உள்ளார இருக்கிற
அந்த குழந்தை வேற. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா வேற, அதுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி, மனசு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா தது விலக்ஷணக, அந்த உபாதிகளுக்கு எல்லாத்துக்கும், மனசுக்கு எல்லாத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வேறானது. அப்ப நானை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுக்கணும். நான் மனசு இல்லை, மனசுக்கு உள்ளார இருந்து மனசு சிந்திக்கிற எல்லாத்தையும் பார்ப்பவன் நான். சதா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல சொப்பனத்துல என்ன பார்க்குதோ அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு இப்போ சொல்றேன்ல உங்களுக்கு, நான் படுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுல வேத மந்திரங்கள் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப யாரு பார்த்தா? சொப்பனத்துல தான் பரமஹம்சானந்தா தூங்கிட்டானே. அப்ப யாரு? அங்க வேற கேரக்டர், ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல பண்ண மந்திர அபியாசமோ ஏதோ ஒன்று வெளில வந்திருக்கு. அதை யாரு அறிஞ்சா? நான் அறிஞ்சேன். அதான் தான் இப்ப வேக்கப் ஆயிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் நானு. அப்ப நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனசுல உண்டாகக்கூடிய எல்லா விருத்திகளையும் அறிபவன், மனதிற்கு வேறானவன். தது விலக்ஷணக. அது மட்டும் இல்ல, எப்படி அப்படின்னா அர்ச்சிபிர் இவ அக்னிகி பிரத்யைகி ஆவிர்பாவ திரோபாவ தர்மைகைகி விஜான ஆபாச ரூபைகி அனித்ய விஜான ஆத்மா சுகி துக்கி இது அபிபகதோ லௌகிகைகி. பெரிய பெரிய பேராகிராஃப் லைன் எழுதுறாரு ஆச்சாரியர். ரொம்ப கம்பீரம் இல்லை? அதாவது விஷயம் கம்பீரமா இருக்கிறதுனால ஆச்சாரியார் பாஷ்யத்தை என்ன பண்றாருன்னா ரொம்ப கம்பீரமா எழுதுறாரு. சம்ஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது அதாவது ஹேண்டில் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்தங்கள் எல்லாம் எப்படி எழுதுறாருன்னு தெரியல. இதே ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீதா பாஷ்யம் எழுதி வச்சிருக்காரு. 3ஆம் கிளாஸ் குழந்தை படிக்கிற மாதிரியே இருக்காரு. கீதா பாஷ்யத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எழுதுற மாதிரியே எழுதி வச்சிருக்காரு. அதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யமும் பிரம்மசூத்திர பாஷ்யமும் இந்த கேனோபனிஷத் பாஷ்யத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ஐயோ அந்த ஆள் தான் நான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். சங்கரர் பண்ணியிருக்காரு. கம்பீரமான பாஷ்யம் சொல்றாரு. அர்ச்சிபிரிவ, எப்படி ஒரு அக்னியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்னி பிரத்யேகி, அர்ச்சிபிரிவ அக்னி. அக்னி எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எங்கேயாவது டீ ஷாப்ல போனீங்க அப்படின்னா அந்த இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் அந்த பாய்லர் எடுத்துட்டாங்க. இந்த பாய்லர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வச்சிருப்பாங்க. அவன் அப்பப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த பாய்லரோட கீழே இருக்கிற அந்த தட்டை வந்து தட்டுவான். தட்டும் போது அந்த அக்னி வந்து என்ன பண்ணும், உள்ள இருந்து வெளியில வந்து பொறி பொறியா அப்படியே பறக்கும். சர 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 அரிச்சி. நம்ம இப்போ எல்லாம் ஃபயர்லாம் விட்டுட்டோமே, நம்ம வந்து விறகு கட்டையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தீப்பொறிகள் பறக்குதோ, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகி. பிரத்யேகினா என்ன அர்த்தம்? இந்த புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுகள் உண்டாகுது. எதுல இருந்து அறிவு உண்டாகுது? நான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அக்னி மாதிரி. இந்த அக்னியில இருந்து எப்படி தீப்பொறிகள் பறக்குதோ அதே மாதிரி இந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த புத்தி முதலிய மனசு, புத்தி, இந்திரியங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரிச்சி மாதிரி, அரிச்சினா தீப்பொறிகள் மாதிரி பறக்குது. அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. அதுல இருக்க தீப்பொறிகள் என்ன ஆகுது? பறக்குது. தீப்பொறி அந்த அக்னியை விட்டுட்டு வெளியில வெளிப்படுது, செதறி போகுது, திரும்ப ஆஃப் ஆகுது, திரும்ப வெளிப்படுது, ஆஃப் ஆகுது. அதே மாதிரி இந்த பூமி, இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது எல்லாமே திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசிக்குது ஜாகிரத அவஸ்தையில, அதே மாதிரி சொப்பன அவஸ்தையில பிரகாசிக்குது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுது. எல்லா ஞானங்களும் வருது போகுது. அப்ப எல்லா ஞானங்களும் வந்து வந்து போகுது. ஆவிர்பாவ திரோபாவம்னா புத்தியில இருக்கிற நாலேஜ் எப்படிப்பட்டதா இருக்கு? வந்து வந்து போகுது. பேனா, லேப்டாப்பு, புஸ்தகம், மலை, வீடு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்திரியங்கள் ஒரு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மனசு, புத்தி, இந்திரியங்களோட நாலேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி சேஞ்ச் ஆகாத ஒரு தத்துவம் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வர்றதும் இல்லை, நான் போறதும் இல்லை. நான் அப்படின்ற நித்திய பிரகாச சுரூபமா இருக்கிற நான் அக்னி மாதிரி அப்படியே இருக்கு. இதுக்கு மேல இருக்கிற எல்லா தர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயி மறைஞ்சி ஆவிர்பாவ திரோபாவ தர்மத்தை உடையதா இருக்கு. அப்படி இருந்துகிட்டு அந்த தர்ம கைகள் விஞ்ஞான ஆபாச ரூபைகி, அந்த அறிவுல எல்லாம் புத்தி, மனசு, இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டது? அக்னியோட தீப்பொறி மாதிரி. அந்த தீப்பொறியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அபிமானம் உண்டாகுது. அதெல்லாம் அபிமானம் அதுல உண்டாயிட்டு நான் புத்தி, நான் மனசு அப்படின்னு அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அந்த ஆபாச ரூபைகி அனித்திய விஞ்ஞான ஆத்மா,
அந்த தீப்பொறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப்பொறிலாம் வந்துச்சு, அணைஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த புத்தி மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது போகுது, வருது போகுது. பரமஹம்சானந்த ஜாகிரதத்தில் இருக்கிற போயிடுறேன், தேகம் காணா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் வேற ஏதோ கேரக்டர் கிடைக்குது, அங்கே மனசு இருந்துச்சு, மனசும் வந்துச்சு போச்சு. புத்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியும் வந்துச்சு போச்சு, இந்திரியங்கள் வந்துச்சு போச்சு, எல்லாம் வந்து போச்சு. டீப் ஸ்லீப் போகும்போது ஒன்றுமே காணும், எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனால் யாரும் இல்லை, ஆனால் நான் இருக்கேனா? ஆமாம், தூக்கத்திலையும் நான் இருக்கேன், நல்லா தூங்குனேன், காலையில் எந்திரிச்சு சொல்கிறோம். அப்போ நல்லா தூங்குனன்ற அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அந்த அறிவுக்கு மேலே இந்த பரமஹம்சானந்தான்ற அபிமானம், ஆபாசம்னு பேர். இதுக்கு என்ன பேரு? ஆபாசம், சைத்தன்ய ஆபாசம். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? சிதாபாசன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆபாசம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அக்னியில இருக்கக்கூடிய அரிச்சிகள் மாதிரி. இதே முண்டக உபனிஷத்துல மந்திரமே இருக்கு. யதா அர்ச்சிகி சகசிரசக பிரபவந்தி அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு. எப்படி அக்னியிலிருந்து ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் பறக்கின்றனவோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவத்துல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரூபமா அந்த அக்னி வடிவத்துல பிரகாசிக்கின்றன. அப்ப நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீப்பொறி மாதிரி. வாஸ்தவத்தை நம்ம எல்லாம் வேறையா அப்படின்னு அக்னிக்கு வேறையா இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிக்கு வேறானவர்கள் நம்ம யாருமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் அல்பன். அந்த தீப்பொறி என்ன நினைக்கும்? சின்னோண்டு ஸ்பார்க். அது நினைக்கும், ஐயோ நான் வேற, அக்னி வேற அப்படின்னு நினைச்சேன். ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டான டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஐயோ ஒரு நாள் செத்து போவேன், டேட் ஆஃப் டெத் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பொறி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தீப்பொறி நினைக்குமோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஆபாசம். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அபிமானத்தினால என்ன பண்ணுது? தன்னை வந்து அல்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆத்மா அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞான ஆத்மா அனித்திய விஞ்ஞான ஆத்மா. நம்மளுடைய விஞ்ஞானம்லாம் என்னது? தூங்கிட்டோன்னா விஞ்ஞானம் காலி ஆகி போச்சு, ஏன்னா புத்தி தூங்கிடுச்சு. மனசு தூங்கிடுச்சுன்னா நமக்கு அறிவு இல்லாமல் போயிடுது. இந்திரியங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அறிவு இல்லாமல் போயிடுது. ஒரு கோமாக்கு போயிட்டோம் அப்படின்னா அறிவு இல்லாமல் போயிடுது. ஆனால் நித்திய ஆத்மா எப்பவுமே இருக்கும். நித்திய ஆத்மா எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும், எப்பவுமே அறியறது. அது வர்றதும் இல்லை போறதும் இல்லை. ஆனா அந்த நித்திய ஆத்மாக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆபாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா தோன்றி தோன்றி மறையறதா இருக்கு. அனித்திய விஞ்ஞானம்னு பேர், அதுக்கு பேர் ஆபாசம். வந்து போறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? சுகி துக்கி இது அபிபகதோ லௌகிகைஹி. அந்த அனித்திய ஆத்மாவை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உலக மக்களால் என்ன பண்ணுது? அனுபவிக்கப்படுறதா இருக்கு. நம்ம எதை அனுபவிக்கிறோம்? நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸை தான் பார்க்கணும். எங்க ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கோ அதுக்கு பின்னாடியே கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அந்த பியூர் கான்சியஸ்னஸை எடுக்கிறது இல்லை. எதை எடுக்கிறோம்? எந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து அப்படியே இது தீப்பொறி மாதிரி பறக்குதோ புத்தி மனசு இந்திரியங்களா நாலேஜா, அந்த ரிஃப்ளெக்ஷனை மட்டும் நம்ம யாரை கேட்டாலும் என்ன சொல்றோம்? என்னோடது அப்படின்னு தேகத்தை காட்டுறோம். மனசு புத்தி இந்திரியம் அப்படின்னு நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மாதிரி பிரகாசிக்குது, அறியுது. வாஸ்தவத்தை இது எதுவுமே அந்த நித்திய ஆத்மா இல்லை. இது எல்லாம் அனித்தியம், இது எல்லாம் வந்து போறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அதோ ஆகையினால் அந்யோ நித்திய விஞ்ஞான ஸ்வரூபாத் ஆத்மன. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கு அந்நியமானது. நித்திய விஞ்ஞான ஸ்வரூபாத் ஆத்மனக, நித்திய விஞ்ஞான சுரூபமா இருக்கக்கூடிய நம்ம பிடிங்க ஒண்ணுமே இல்லை. 3 காலத்தையும் அறிகிறவன் நான் தான் நித்திய விஞ்ஞான ஆத்மா. நேற்று கத்திரிக்காய் சாம்பார் நான் தான் சாப்பிட்டேன். நேற்று வத்த குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப அருமையான வத்த குழம்பு வச்சு நல்லா பாவக்காய் வத்த குழம்பு போட்டு என்னோட சிஷ்யர் கேட்டே இருந்தார், சுவாமி வத்த குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்ல வத்த குழம்பு பெஸ்ட்டு. இப்போலாம் கைப்பக்குவம் ரொம்ப அதிகமாகி போச்சு, நல்ல புண்ணியம். டெய்லி 3 கிளாஸ் எடுக்கிறதுனால பகவான் வந்து எதை கை வச்சாலும் நல்லா பக்குவம் வந்துருச்சு. வத்த குழம்பு சூப்பர் வத்த குழம்பு. யார் சாப்பிட்டா? நான் சாப்பிட்டேன். நேற்று சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொப்பனமாக வந்துச்சு. ஆனால் மெமரியிலே இல்லை, நல்ல சொப்பனமாக வந்துச்சு. யார் பார்த்தா? நான் தான் பார்த்தேன். மெமரி லாஸ் ஆகி போச்சு. ஆனால் வந்து சொப்பனத்தை நான் பார்த்தேன். டீப் ஸ்லீப்பு, நல்ல தூக்கம் 3:30 மணி வரைக்கும் நல்லா சுகமாக தூங்குனேன். வேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு பரவசமான ஆனந்தம் இருந்துச்சு, நல்ல தூக்கம். யார் தூங்குனா? நான் தூங்குனேன்.
அப்போ நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்திலையும் இருந்தேன். வத்த குழம்பு சாப்பிட்டவன் நான் தான். சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டது பரமஹம்சானந்தான்ற தீப்பொறி. அந்த பரமஹம்சானந்தான்ற ஆள் வந்து பாத்தீங்கன்னா வத்த குழம்பு சாப்பிட்டத இந்த நித்திய சைத்தன்யமா இருக்கிற நான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பரமஹம்சானந்தா சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நாள் ஃபுல்லா அவன் பண்ணதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொப்பனத்திலையும் அந்த நான் என்ன பண்ணுச்சு, அந்த சொப்பனத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்லையும் அந்த நான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பரமஹம்சானந்தா தூங்கி போனதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, ஜாகிரதம் சொப்பனம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனித்தியமான விஞ்ஞான ஆபாசம் இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுதான் 3 அவஸ்தைகளையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த 3 அவஸ்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், அறிபவனாக பார்ப்பவனாக அதுக்கு வேறாய் இருந்து பார்க்கின்றேன். ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்யோ நித்திய விஞ்ஞான சுரூபாத் ஆத்மனக, அந்த நித்திய விஞ்ஞான சுரூபமா இருக்கிற நான் இருக்கே, அந்த நான் வர்றதும் இல்லை போறதும் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த தேகாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்க விட மாட்டேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபியாசம், தீர்க்க கால அபியாசம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நானை மட்டும் கிரகணம் பண்ண முடிய மாட்டேங்குது, நான்ல மட்டும் நிக்க முடிய மாட்டேங்குது. இந்த தேகம் மனசு புத்தியை சேர்ந்து நம்மளால கிரகணம் பண்ண முடியுது. அபிமானம் வந்துடுது. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்றதே இல்லை. அதான் இங்க மந்திரம் சொல்லுது, இந்த நித்தியமான விஞ்ஞான ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா நான் நித்திய விஞ்ஞான ஸ்வரூபம் அர்த்தம், சதா அறிவு ஸ்வரூபம். 3 காலத்திலையும் மறையாம சதா ஒவ்வொரு க்ஷணத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தேகங்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுதோ, இந்திரியங்கள் என்ன பண்ணுதோ, மனசு என்ன பண்ணுதோ, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ரிஃப்ளெக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. அது சதா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்நியமானது இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். தத்ரஹி விஞ்ஞான அபேக்ஷா விபரீத ஞானத்துவம் ச உபபத்தியதே ந புனர் நித்திய விஞ்ஞானி. தத்ர அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான அபேக்ஷா, அதுக்கு தான் முக்தி வேணும். யாருக்கு முக்தி வேணும், யாருக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிணத்து தவளையா இருக்கு பார்த்தீங்களா, கூப்ப மண்டூக்கம் நம்ம சொல்லுவோம். கிணத்து தவளையா இருக்கிறது, ஐயோ எனக்கு தெரியல தெரியல தெரியல, இது தெரியல அது தெரியலன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. ஐயோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்ஸ்கிருத சப்தமாக சொல்றாரு, எனக்கு தெரியல தெரியல தெரியலன்னு. அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தான் என்ன இருக்கு, அறிவு தேவைப்படுது, மோட்சத்துக்கு நாலேஜ் தேவைப்படுது, ஞானம் தேவைப்படுது. அப்போ யாருக்கு அப்படின்னா விஞ்ஞான அபேக்ஷா விபரீத ஞானத்துவம். யாருக்கு விபரீத ஞானம் இருக்கு, எனக்கு தெரியல நான் சம்சாரி அப்படின்னு யாரு சொல்றா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, அந்த மீடியத்துல படும்போது. நான் சொல்றேன், இது வெளியில இருக்கிற கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் மாதிரி வெளியில இந்த ரூம் ஃபுல்லா பிரகாசிக்குது. அது வந்து பிரச்சனையே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அசையாம, இங்க ரூம்ல இருக்கிற பிரகாசம் அசையறதே இல்லை, இம்மூவபிளா இருக்கு. ஆனா இந்த கண்ணாடியில பட்டோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, இப்படி காட்டினோனே இல்லை இதோட ஃபார்ம் அப்படியே நான் இப்படி காட்டும் போதே இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மானிட்டர்ல வந்து இப்படி இப்படி போகுது, மூவ் ஆகுது. இது மூவ் ஆகுது. ஆனா இதை சுத்தி இருக்கிற இதுக்கு காரணமா இருக்கிற பிம்பம் மூவ் ஆகல, ஆகாசம் மாதிரி இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுக்குள்ளார இருக்கு, அந்த சுத்தி இருக்கிற பிரகாசத்துக்கு உள்ளார இருக்கு. இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உண்டாகுது மறையுது, உண்டாகுது மறையுது. இதுக்கு ஏதாவது ஒரு அழுக்கு ஏதாவது மேலே பட்டுச்சு அப்படின்னா இதோட இது பவர் கம்மியாயிடுது. துணியை போட்டு மூடி நான் கவுத்து போட்டு வச்சிடுறேன், அவ்வளோதான், இது செத்து போச்சு. இதை கவுத்து இப்படியே கவுத்து போட்டு வச்சுட்டேன்னா என்ன ஆகிடும், ஐயோ பிரகாசம் செத்து போச்சு. இப்படி ஆக்குனேன் அப்படின்னா பிரகாசம் வந்துச்சு, ரிஃப்ளெக்ஷன். அப்போ இதே மாதிரி தான் மரணம் ஜென்மம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவிர்பாவ திரோபாமா வந்து வந்து போயிட்டே இருக்கு, வந்து போகுது எல்லாமே. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் என்ன தேவைப்படுதுனாலும், ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவன், நான் இந்த ரூம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கவனுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தெரியல, நான் வராதவன் போகாதவன் அது தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணியிருக்கு, இந்த மீடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிச்சு. ரிஃப்ளெக்ஷன் எங்கே கிரியேட் ஆகும், மீடியத்தில் தான். இதை பிடிச்சிக்கிட்டு இந்த சைஸு நான் அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் வந்து சொல்லுது. இது மூவ் ஆகுது. எதுக்கு மேலே மூவ் ஆகுது, சாமானிய பிரகாசத்துக்கு மேலே தான் இந்த பிரகாசம், இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் மூவ் ஆகுது. நம்ம எல்லா காரியங்களும் மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் சலிக்குது. எதுக்கு மேலே சலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலே
இந்த இந்திரியங்களோட விஷயங்கள் எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து எல்லாத்தோட விஷயங்களும் சலிச்சுக்கிட்டே இருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நித்திய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அதுக்கு தேவையில்லை. ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் சொல்லுது நான் பந்தத்துல இருக்கேன் அப்படின்னு. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு தேவைப்படுது. யாருக்கு அறிவு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஜீவனுக்கு தான் அறிவு தேவைப்படுது, நாலேஜ். அது மட்டும் இல்ல, விபரீத ஞானத்துவம். இவன்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா விபரீத ஞானம் இருக்கு. என்ன விபரீத ஞானம்? நான் சர்வமா இருக்கேன்னு தெரியாம இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, ஆகாசம் மாதிரி நான் வியாபின்னு நினைக்காம நான் சின்னவன் அப்படின்னு தப்பு தப்பா நாலேஜ் வச்சிருக்கிறது விபரீத ஞானம். அப்ப விபரீத ஞானமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு தேவையான நல்ல ஞானமும் யாருக்கு தேவை? இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் தேவை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உபபத்தியத்தை என்ன புனர் நித்திய விஞ்ஞானே, நித்திய விஞ்ஞானத்துக்கு தேவையில்லை. நித்திய விஞ்ஞானம் எது? பெரிய நான் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி அது இம்மூவபிளா இருக்கும், எதுவும் அசையறதே இல்லை, சதா வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கு, அது எதையுமே அபேட்சா பண்றதே இல்லை. அப்போ ரூம் லைட்டு அதே மாதிரி கண்ணாடியில படுற இந்த லைட், ஒரு 1000 கண்ணாடி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? 1000 கண்ணாடியோட இதுவும் இந்த கண்ணாடி ஆட ஆட வேற வேற விதமா சலிக்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சனும் நம்ம எல்லாம் கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி. எது சாமி கண்ணாடி? அந்த கரணம். கண்ணாடி எது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்றமே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ற அந்த கரணம் தான் அந்த மீடியம். அந்த மீடியத்தை பிடிச்சுக்கிட்டு நான் சூக்ஷ்ம தேகம், நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு ஆயிடுது. ஜீவன் நான் இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவனு தொங்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் தேவைப்படுது ஒழிய நித்திய ஆத்மாக்கு ஞானம்லாம் தேவைப்படுறது எப்போ? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நித்தியம் நான் தான் பிம்பமும் பிரதிபிம்பமா இருக்கிற நானும் வேற வேற என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கிட்ட நான் நேற்றே போன கிளாஸ்ல சொன்னேன். திராட்டக்குன்னு ஒரு ஆரம்பிப்போம். சமாதி அடையறதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திராட்டக்கு, தாரணா, தியானம், சமாதி, இதான் ரூட். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சாமர்த்தியத்தை நான் வந்து சொல்றதுக்கு காரணம் இதுதான். இது ஒரு பிராக்டிஸ் பண்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நான் சொன்னல திராட்டக் பண்ணணும்னு சொன்னேன். கண்ணாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக பார்க்குறோம். இப்போ ஒரு 3D ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நான் போன கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன். அது இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு திருவிழாவில் இதெல்லாம் வாங்கினா தெரியும். நிறைய ஒரு பெரிய ஷீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, A4 சைஸ் ஷீட்டு. அதில் ஒரே மாதிரி சித்திரங்களாக வரிசையாக இருக்கும், ஃபுல்லாக ஒரே தான் இருக்கும். அதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோ இல்லை சிவபெருமானோ இதெல்லாம் தெரியும். அது நான் தேடி தேடி பார்க்குறேன், எங்கே கிடைக்கிறது. நல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அது மாதிரி ஒரு சின்ன 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 பூவாக போட்டிருக்கும். அந்த பூவை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற சிவலிங்கம் தெரியவே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம் பாருங்க, திடீர்னு அதுலேருந்து டும்முன்னு மேலே வந்த மாதிரி ஒரு எம்போஸ் ஆகி தெரியும் நமக்கு ஃபோட்டோ, அதில் இருக்கிற மறைஞ்சிருக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது. எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது? திராட்டக்குன்னா என்னது? நான் சொல்கிறேன்ல, வெறும் ப்ரீத்திங்கை பாருங்கள், மனசை பாருங்கள், ஒவ்வொன்றா சொல்கிறோமா. இப்போ நம்ம வந்து வாக் பிரம்மேத்தி உபாசித்த வரப்போது இதெல்லாம் பின்னாடி. அப்போ வெறும் கான்சென்ட்ரேஷன், வெளியில் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கில் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் அதுக்கும் சூக்ஷமமாக இருக்கிற மனசுக்கு கொண்டு போகிறது. அதுக்கும் சூக்ஷ்மமாக இருக்கிற பிராணனை பார்க்கறது. அந்த பிராணனையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸை மட்டும் பார்க்கறது. இதான் உபாசனா மெத்தட். பிராணன் வரைக்கும் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை ஆயிடுது. வெறும் தானே மட்டும் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் பார்ப்பவன் அதில் மட்டும் நிற்கிறது நிதித்தியாசனம் ஆயிடுது. அப்போ எதில் நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதி சித்திக்கும். இந்த வாக்கில் நின்று சமாதி சித்திக்கும், மனசுல நின்னாலும் சமாதி சித்திக்கும், புத்தியில நின்னாலும் சமாதி சித்திக்கும். இது எல்லாத்தையும் சவிகல்பம்னு சொல்றோம். இதுக்கப்புறம் சொரூபத்தில் தானா நின்னீங்கன்னா நிர்விகல்பம் சம்பவிச்சு. அந்த தானா நிற்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தானா நிற்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான்லேயே தனக்கு அந்த இந்த கண்ணாடிக்கு உள்ளார பிரகாசம் எது இருக்கு? வெளியில் இருக்கிற பிரகாசம் தான் இதுக்கு உள்ளார இருக்கு. இந்த உள்ள இருக்கிற பிரகாசத்தை அது என்ன பண்ணுது? இந்த ரிஃப்ளெக்ஷன் வெளியில இருக்கிற இதெல்லாம் கிரகணம் பண்ணாம இந்த ஃப்ரேம் நான், இந்த கண்ணாடி நான்,
நான் வந்து வெளியில போறேன், வெளியில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு தான் தன்னையே இந்த பிரகாசம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற பிரகாசமும் உள்ள இருக்கிற பிரகாசமும் வேற வேற இல்லைன்னு ஆயிடும். இதான் ப்ராசஸ். இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல பண்ணக்கூடிய பிரக்ரியா இதுதான். ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்யூஷனா இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் ஃபோக்கஸை விட்டுட்டு நான் எனக்குள்ளார இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் தான் நான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. தத்துவமசி, நீ அதுவா இருக்க. அந்த பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா உனக்கு உள்ளாரையும் இருக்கு, உனக்கு வெளியிலையும் இருக்கு. அதுதான் சர்வமா இருக்கு. நீ அதுக்குள்ளார இருக்க, உனக்குள்ளார அது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இது இந்த இதுல தாண்ட நின்றுடுச்சு அப்படின்னா அப்ப பேதமே இல்லாம போயிடும். பிம்பம் பிரதிபிம்பம்ன்றது இல்லாமல் போயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமான அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் இருந்துச்சு, அதுக்கு தான் மோட்சம் தேவை, அதுக்கு தான் ஞானம் தேவை. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் விபரீத அறிவு இருந்துச்சு. நித்திய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய சுத்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதி சொல்றோம் பாத்தீங்களா, இந்த சமாதி யாருக்கு? நம்ம இன்னைக்கு காலையில் நான் யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி வந்து பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆத்மாக்கு சமாதி தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்பவுமே சமாதியா தான் இருக்கு. ஆத்மாக்கு பேரே சமாதி. அது விஷமமா இருக்கிறதே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்க பிரகாசம் எப்படி இருக்கு? அசையாம இருக்கு. அசையாம அப்படியே இருக்கு. ரூம்ல லைட் இருக்கு, இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா அசையறதே இல்லை, அப்படியே இருக்கு. வெளியில இருக்க லைட் இருக்கு, அதுவும் இம்மூவபிளா அப்படியே இருக்கு. ஆகாசம் எப்படி இருக்கு? அதுவும் இம்மூவபிளா அப்படியே இருக்கு. அப்ப ஆகாசமும் சமாதியில தான் இருக்கு, பிரகாசமும் சமாதியா தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரே சமாதின்னு பேருங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய விஞ்ஞானமா இருக்கிறது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அந்த கரணம். மனசுனா இது அந்த கரணம். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா விஷம அவஸ்தைகள் எல்லாம் உண்டாகுது. இதுலதான் அபிமானம் உண்டாகுது. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இதுலதான் அந்த மனசுல படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அபிமானம் வருது. நிறைய தாட்ஸ் எல்லாம் நடக்குது, அபிமானங்கள், நிறைய தாட்ஸ், ஆசா பாசங்கள் எல்லாம் வந்துருது. அப்போ எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுக்கு தான் சமாதி சொல்லப்படுது. இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட நேச்சர் அதுதான் அப்படின்னா, நம்ம மனசோட நேச்சர் அதுதான். மனசோட நேச்சர் அதுன்னு விட்டீங்கன்னா சம்சாரியாவே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்ணினீங்கன்னா எதோட சமாதி? இந்த ஆத்மாக்கு சமமா பண்ணுனா அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈக்குவலா ஆகும்போது மனசும் இந்த ஆத்மாவும் ஒரே மாதிரி ஆகும்போது ரிஃப்ளெக்ஷனும் இதுவும் வேற போயிடும். இப்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்காந்த புராணத்துல பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் இருக்கு. விஞ்ஞான பைரவ தந்திரம், இது மாதிரி தந்திர சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. சைவ தந்திரங்கள் அப்படின்னு பேர். அத்வைதத்தோட முக்கியமா ரொம்ப க்ளோசஸ்ட் பிரக்ரியா இதெல்லாம். அதில் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், இந்த சூரியன் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம தத்துவம் சூரியன். அப்போ அந்த சூரியன்ல இருந்து தான் பிரகாசத்தை கடன் வாங்கி சந்திரன் என்ன பண்ணுறான்? பிரகாசிக்கிறான். அவனுக்கு சொந்த பிரகாசம் இல்லை. புரிஞ்சுங்க, இதே தான். இந்த அந்த கரணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குல்ல, இதுதான் சந்திரன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிரகாசம் இல்லை, அவேர்னஸ் இல்லை. இது எங்கேருந்து கடன் வாங்குது அப்படின்னா பிரகாசம் வந்து ஒரிஜினல் நான்ல இருந்து இந்த அந்த கரணத்துக்கு பிரகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆனோடனே நம்ம இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம்லாம் எங்கே பார்க்குது அப்படின்னா வெளியிலேயே பார்த்துக்கிட்டு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேற்றெல்லாம் நல்ல பிரகாசம். 2 நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. துத்தியா, இன்னைக்கு துத்தியா சந்திரன். அப்போ 2 நாளுக்கு முன்னாடி பிரகாசமாக இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது? தேய்பிறை வர ஆரம்பிச்சிருச்சு. தேய்பிறையில் என்ன காரியம் நடக்குது? இந்த வெளிமுகமாக இருந்த அந்த சந்திரன் தன்னோட சோர்ஸ் என்னவோ, தனக்கு எது பிரகாசம் கொடுத்துச்சோ அந்த சூரியனை நோக்கி மெதுவாக டைரக்ஷனை இந்த லோக்கத்தோட டைரக்ஷன்லேருந்து மெதுவாக திரும்புது. இப்படி திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த பிரகாசமும் 15ஆவது நாள் அமாவாசை வரும்போது ஒவ்வொரு பிறையாக கம்மியாகி 100% சந்திரன் சூரியனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குது. உலகத்தை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம்னு ஒன்று இல்லாமையே போயிடுது. இதான் ப்ராசஸ். சமாதி அபியாசம்ன்றது இதே தான். 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு நம்ம வெளியில பார்க்குறோம், விஷய சிந்தனையா ஆகுது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோர்ஸா பிம்பமா இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுது அப்படின்னா
அந்த பிம்பத்தை பார்க்கும்போது பிரதிபிம்பமும் பிம்பமும் என்ன ஆகும்? நீங்க கண்ணாடி எடுத்து சூரியனை பிரகாசம் பண்ணி அதை இப்படி திருப்பினீங்கன்னா செவுத்துல இங்கே அங்க நம்ம காட்டலாம். ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது. விஷயங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் பிரகாசிக்குது. இதே கண்ணாடியை நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நோக்கி சோர்ஸை நோக்கிய ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? ரெண்டு பிரகாசமும் ஒரிஜினல் படும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ஷனும் ஒரிஜினலும் ஒன்றாயிடும். இப்போ யாருக்கு உபதேசம் தேவைப்படுதுன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நம்ம சொல்கிறோம் நீ அதுவா இருக்க. சந்திரனை பார்த்து நம்ம சொல்கிறோம் நீ வந்து பிரகாசம், நீ ஒரிஜினல் இல்லைப்பா, நீ சூரியனா இருக்க. மனசை பார்த்து சொல்கிறோம், மனசில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம் ஏ மனசே, உன்கிட்ட இருக்கிற பிரகாசம் ஜீவன் இல்லை, நீ பிரம்மமா இருக்க. அப்படி அப்போ யாருக்கு இந்த போதம் தேவைப்படுதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் போதம் தேவைப்படுது. ரைட்டா? இதுதான் ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது தத்துவமசி இது போத உபதேசோ. அடுத்த பேராகிராஃப். தத்துவமசி இது போத உபதேசோ ந உபபத்தியத்தை இதைச்சே. அவன் பூர்வபக்ஷி கேட்குறான், தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியம் சொல்றீங்களே, அந்த மகா வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது, நீ அதுவாயிருக்கிறாய் அப்படிதான் உபதேசம். தத்துவமசிக்கு அர்த்தம் என்னது? நீ அந்த பிரம்மமாய் இருக்கிறாய் அப்படின்னு உபதேசம். அது பொருந்தாது. அது மட்டும் இல்லை, ஆத்மானம் ஏவ அவேத் பிருகதாரண்ய உபனிஷத், அது தன்னையே அறிந்து கொண்டது. பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சிருஷ்டிகர்த்தாக்கு மந்திரம் அது. பிருகதாரண்யத்தில் வந்து 1:4-10 பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா டும்னு ஆவிர்பாவம் ஆனார். ஃபர்ஸ்ட் கிரியேஷனில் ஃபர்ஸ்ட் பர்சன். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருநாதர் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்நியமாக வேற யாருமே இல்லையே. உள்ள இருக்கிற அந்தர்யாமி யார் இருக்கா? எல்லாத்துக்கும் உள்ள அந்தர்யாமி இருக்கிற மாதிரி அந்த பிரம்மாவுக்கும் உள்ளாரையும் அந்தர்யாமியா அந்த பகவான் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா உள்ளுக்குள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை பிரகடனப்படுத்துறார். உள்ள இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஞானமானது உண்டாயிடுச்சு. உண்டானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் அறிந்து கொண்டார். எப்படி அறிந்தார் அப்படின்னா, இந்த ஆத்மானம் ஏவ அவேத்துன்றது ஒரு பெரிய மந்திரம். அந்த மந்திரத்துக்குள்ளார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறிந்தார்? தன்னையே தான் அறிந்து கொண்டார். அதான் இங்க இருக்கு. தன்னையே தான், அது தன்னையே அறிந்தது. எப்படி அறிஞ்சதுன்னா அகம் பிரம்மாஸ்மி இதி. மந்திரத்தோட அடுத்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி இதின்னு அங்க மந்திரம். நான் பிரம்மம் என்று அந்த அந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மா அறிந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் ஞானி அவர்தான். அப்போ இந்த மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏவம் ஆதீனி ச நித்திய போதாத்மகத்வாத். இந்த ஆத்மா வந்து நித்திய போத சுரூபமா இருக்கு, நித்திய அறிவு சுரூபமா இருக்கு. அப்ப நித்திய அறிவு சுரூபமா இருக்கும்போது அஜ்ஞானம்ன்றது எங்க வந்துச்சு? நீ வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள அப்படின்னா அதை எதுக்கு அறியணும்? அதான் நித்திய போத சுரூபமா இருக்கேன். நித்திய பிரகாசமா இருக்கிறத அறியணுன்ற அவசியம் இருக்காது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆத்மான்றது நித்திய போதம், நித்திய அறிவு சுரூபம், சதா அறிவா இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அறியணும்னு அவசியம் இல்லையே. கரெக்டு தானே? அதை எதுக்கு அறியணும்? அதான் நித்திய போதமா இருக்கே. இப்ப வந்து சூரியன் இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா பிரகாசிக்கிறான். சூரியன் பிரகாசிக்கிறான் அறிந்து கொள்ள அப்படின்னா அதை பிரகாசிக்குது. அது எதுக்கு நான் அறியணும்? நல்லா தெரியுதே, நல்லா பிரகாசிக்குதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியனை அறியணுன்ற அவசியம் 12 மணிக்கு தேவையில்லை. 12 மணி வெயில்ல சூரியனை நீ அறிந்து கொள் அப்படின்னா சூரியன் நான் எதுக்கு அறியணும்? அதான் நித்திய பிரகாசமா இருக்கனே. அறியாததை பத்தி தான் நீ அறிந்து கொண்டு உபதேசம் வரும். எங்க அறியப்படலையோ ஒண்ணு அப்பதான் நமக்கு தேவைப்படுது. எனக்கு பிரெஞ்சு தெரியாது, அப்ப நீ பிரெஞ்சு பாஷையை கத்துக்கோ அப்படின்னு உபதேசம் வரும். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, அப்ப கம்ப்யூட்டரை கத்துக்கோ. அப்ப தெரியாத விஷயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் வந்து நீ இதை தெரிந்து கொள் அப்படின்னு வரும். இப்ப நித்திய பிரகாசமா இருக்குன்னா 12 மணி வெயில்ல ஒருத்தனை நிக்க வச்சு சூரியனை நீ தெரிந்து கொள், அவன் பிரகாசிக்கிறான், அதான் தெரியுதையா, அதுக்கு விதி வைக்கணும், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உபதேசத்துக்கு. அதான் தெரியுத, பிரத்யக்ஷ அனுபவமா இருக்கேன், நித்தியம் சதா பிரகாசமா இருக்கானே சூரியன். அதே மாதிரி ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலும் பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தத்துவமசி மகா வாக்கியம் நீ அதுவா இருக்கேன்னு யார்கிட்ட சொல்றது? தெரியாததுன்னு வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். நித்திய அறிவு சுரூபமா இருக்கிற வந்து எதுக்கு அறியணும்? தன்னையே தான் அறிந்து கொள்ளணும், தன்னையே தான் எதுக்கு அறியணும்? இந்த 2 சப்தங்கள் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய போத சுரூபமா இருக்கிற இந்த ஆத்மால ந உபபத்தியத்தை இது சேத். பூர்வபக்ஷி சொல்றான் இது பொருந்தாது அப்படின்னு கேட்டா, நகி ஆதித்யோ அன்யேன பிரகாசியத்தை. ஒரு எக்ஸாம்பிளே அவன் சொல்றான், ஆதித்யன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரகாசத்தினால பிரகாசிக்க முடியாது. ஏன்னா ஆதித்யன் கோட்டி சூரிய பிரகாசம் மாதிரி அவன் எப்படி இருக்கான், அவ்வளோ பிரகாசம்.
அப்ப இந்த மாதிரி கோடி சூரிய பிரகாசமா ஆத்ம தத்துவம் இருக்கு அப்படின்னு பிரம்மத்தை பத்தி வர்ணனைகள் வருது. இந்த சூரியனை, ஒரு சூரியனையே பிரகாசிக்கிறதுக்கு வேற ஒரு டார்ச் லைட்டு தேவையில்லை. டார்ச் லைட் எடுத்துட்டு போறோம் நம்ம பாத்தீங்கன்னா, சூரியனை பாத்தீங்கன்னா நான் பார்க்க போறேன், டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு போய் அடிச்சு அதை பிரகாசப்படுத்த போறேன் அப்படின்னா என்ன பைத்தியக்காரத்தனம். அதே தான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், நகி பின்னாடி விட்டுருங்க, ஆதித்யன் அந்நியேன பிரகாசியத்தை, நகி அந்நியேன பிரகாசியத்தை, வேற ஒரு பிரகாசத்தினால ஆதித்யன் பிரகாசிக்கப்படுவதில்லை. ஃபெயிலியர் ஆயிடும். நீங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான லைட்டா இருந்தாலும் சூரியன் நோக்கி திருப்பினீங்கன்னா என்ன ஆயிடும்? டும், இதோட பிரகாசம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சூரியனை பிரகாசிக்க முடியாது. அதே மாதிரி அத்தக ததர்த்த போத உபதேசக அனர்த்தக இது சேத். அப்ப கரெக்டா ஒரு ஆச்சரியம் சொல்றாரு, சூரியனை நீ அறிந்து கொள். எதுக்கு சூரியனை அறியணும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அறிய முடியாது. என்கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை வச்சு சூரியனை அறிய முடியாது. ஏன்? அது பார்த்தீங்கன்னா சதா பிரகாச சுரூபமா இருக்கு. சூரியன் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்ப விதி தேவையான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு விதி வைக்கிறோம் அப்படின்னா, இதை செய் அப்படின்னா, இதை அறிந்து கொள் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னா, அறியாததை அறியறதுக்கு தான் விதி. அப்ப நித்திய ஆத்மஸ்வரூபம், நித்திய போத ரூபமா இருக்கிறது, சதா பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்டதா இருக்கிறதுக்கு நீ தத்துவமசி அப்படின்னு அறிஞ்சுக்கோ, உன்னையே நீ அறிந்து கொள், உன்னை நீ அறிவாய். மந்திரம் தானே, கைவிட நவநீதத்துல அருமையான பாட்டு இருக்கு, உன்னை நீ அறிவாயாகி. என்ன அற்புதமான சப்தம் பாருங்க, கைவிட நவநீத பாட்டெல்லாம் ஐயோ பக்காவான பாட்டு. உன்னை நீ அறிவாயாகி, திருமந்திரத்திலேயே அதே பாட்டு இருக்கு. அதே பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ரெண்டுத்துலேயே இருக்கு. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை. அப்ப நான் என்ன, எதுக்கு என்ன நான் அறியணும்? நான்றது பார்த்தீங்கன்னா பிரகாசம் நித்திய போத சுரூபமா இருக்குன்னா நானே எதுக்கு அறியணும்? கேள்வி கேட்கணும். அங்கே அதான் கேள்வி கேட்கிறாரு, நானே எதுக்குங்க அறியணும்? ஆத்மா தான் நித்திய ஆத்மஸ்வரூபமா இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சரியா சொல்றாரு, இல்லப்பா. என்ன விஷயம் அப்படின்னா அடுத்த பேராகிராஃப், லோக அத்தியாரோப அபோகார்த்தத்துவம். அது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீதா பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த நிதித்தியாசனத்தை பத்தி ஒரு பிரக்கிரியா வருது 18வது சாப்டர்ல. இந்த 18வது சாப்டர்ல இருக்கிற விசாரம் பார்த்தீங்கன்னா இப்படியே இங்க இருக்கிறது அப்படியே அங்க சொல்றாரு. எல்லா இடத்துலையும் சங்கரர் இதே விஷயத்த சொல்றாரு. நான் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மம், தத்துவமசி, இவ்வளவுதான் வச்சுங்க. நான் தான் பிரம்மமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி. எந்த நான்? எந்த நான் அப்படின்னா தேகம்லாம் சேராத நான். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோ லெவலில் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சது தான் பெரிய இடர்பாடு. முன்னாடி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கான்சியஸ்னஸ் எதில் பந்தமாக இருக்குது? இந்த தேகாதிகளில் பந்தமாக இருக்குது. வெளி விஷயங்கள்லேயே நமக்கு நிறைய ஆசக்தியோடு இருக்கு. முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஷ்யன் உள்ளே வந்தோடனே முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகம் கொஞ்சம் பண்ணு. குரு சேவா பண்ணும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட நாதபிரம்மம் இருக்கார், நாதபிரம்மம் காரியம் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி எனக்கு தெரியாது சாமி, கை தூக்கிடுவார். நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணுறேன், இவ்வளோதான். குரு சேவையில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் சாமி, எனக்கு மோட்சம் கிடைக்கும், அந்த கண்ண சுத்தியாகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்காக நான் பண்ணுறேன், இவ்வளோதான். அப்போ சொந்த பர்பஸ் அவருக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பர்பஸும் இல்லை. அப்போ அதனால தான் குருகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணும்போது ஈஸியாக கர்மயோக சித்தி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா குரு பக்கத்தில் அவரோட காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்களோடைய தனக்குன்னு எந்த ஒரு லாப நஷ்டங்கள் எதுவுமே அங்கே வரவே வராது. அப்போ முதல்ல குருநாதர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நிஷ்காமிய கர்மயோகத்தை ஒரு கமெண்ட் பண்ணுவார், இதை பண்ணு, இதோட பலனோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே உனக்கு வராது, போ இதை பண்ணு அப்படின்றவார். அவ்வளோதான். அப்போது அது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெதுவாக வெளியில் இருக்கிற விஷயங்களில் ஆசக்தி கம்மியாகும், பற்றுதல் கம்மியாகும். அதுக்கப்புறம் குருநாதர் என்ன பண்ணுவார், ஒரு உபாசனையை கொடுப்பார். என்ன உபாசனை? மூணே மூணு தான் உபாசனைகளோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா மூணு தான் இது மனசில் எப்போவுமே வச்சுங்க. எந்த நாமமாக இருந்தாலும் வாக் பிரம்மேத்தி உபாசித்த, நாம பிரம்மேத்தி உபாசித்த, ரெண்டு சொல்லலாம். வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய், இல்லைன்னா நாமத்தை பிரம்மம் என்று. வாக்குல இருந்து நாமம் தானே வருது, சப்தம். ஸ்தோத்திர பாராயணம், மந்திர பாராயணம், மந்திர ஜபம், வாய் விட்டு சொல்றது எல்லாம் ராம 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 ராமலாம் சொல்றது, ஓம் ஓம் ஓம்னு டெய்லி நம்ம சொல்றது, இதெல்லாம் என்ன ப்ராசஸ்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாக்கு பிரம்மேதி உபாசித்த, சப்த பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த, இது வேணா சொல்லலாம். சாஸ்திரத்தில் இது இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மனோ பிரம்மேதி உபாசித்த. உள்ள போயிடுறீங்க, மனோ பிரம்மேதி உபாசித்த.
மானச ஜபமா பண்றது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜபமும் நின்று போனதுக்கு பிறகு பிராண வீக்ஷன். இந்த ஜபம் லயமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை மட்டுமே பார்க்கறது, பிராணனை பார்க்கறது, பிராண சரீரக, வாங்மயோ மனோமயோ பிராண சரீரக. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை. குருநாதர் என்ன பண்ணுவார், முதல்ல வாக்க சொல்லுவார். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த ப்ராசஸ் தான். டெய்லி காலையில வந்து பார்த்தீங்கன்னா வாக்கில் சொல்லுங்கன்னு மெதுவாக மெச்சூரிட்டி ஆக 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 நீங்கள் மனசுக்குள்ளார அது போக ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது போக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளாரையே அதுவே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இன்னும் நல்லா தீவிரமாக உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெதுவாக அந்த மனசு தன்னை உள்ளே இருக்கிற எல்லா தாட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு பிராணனில் போய் லயமாகும். வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்க, மனசு இருக்கிறதே தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எப்போ வேணுமோ அப்போ தேவைப்படும், இல்லைன்னா சும்மா இருக்கும். வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் உபதேசம் உபாசனையில வந்து. இதுக்கப்புறம் அந்த பிராண சரீரத்துக்குள்ளார அந்தர்யாமியா எது இருக்கு அப்படின்னா பாரூபகன்னு சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணப்படுது. இந்த கேன உபனிஷத்து மந்திரம் 3 மந்திரம் இதுக்கு தான், 2 மந்திரம் அதுக்கு தான். உத்தம அதிகாரி பிராண உபாசனைகளை முடிச்சுட்டு நான் பிராணன் அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு மனசுல எந்த தாட்ஸும் வரவே இல்லை, ப்ரொஜெக்ஷன் எதுவுமே ஆகவே இல்லை. அது மாதிரி பிராண சரீரமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா பிராண உபாசனையை பண்ணி முடிச்சவனுக்கு நீ அதுவா இருக்கேன்னு சொல்லும் போது ஆமா நான் அதுவா இருக்கேன்னு அவன் அறியறான். அவனுக்கு நடுவில் எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாமல் இருக்கு, எந்த அப்டக்கலும் இல்லை. ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு மட்டும்தான் இருக்கு, உயிர் உணர்வு. உயிரில் நின்றவனுக்கு உணர்வு நீ உயிர் இல்லை நீ உணர்வுன்னு சொன்னீங்க அப்படின்னா எஸ் பாஸ் அப்படின்றோம், முடிச்சு போச்சு உத்தம அதிகாரி. அப்போ இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளது புத்தி எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மனசில் அபிமானம், இந்திரியங்கள்ல அபிமானம், தேகத்தில் அபிமானம், தேகத்துக்கு வெளியில விஷயங்கள்ல அபிமானம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, உள்ள இருக்கிற தத்துவமசினா நமக்கு இன்னும் விளங்கவே மாட்டேங்குது. தத்துவமசி எங்கே இருக்கு, தத்துன்ற தத்துவம் நமக்கு தெரியவே இல்லை. நம்ம தொம்பதார்த்தத்தையே இன்னும் சுத்தி பண்ணவே இல்லை. தொம்பதார்த்தம்னு என்ன, ஜீவ சுத்தின்னு ஒரு முக்கியமானது. இந்த கர்ம உபாசனைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஜீவனை சுத்திப்படுத்துறது. ஜீவ சுத்தின்றது முக்கியமானது. சோதனம்னு பேரு, ஜீவ சோதனம். ஜீவன் என்னவா இருக்கான், வெறும் கான்சியஸ்னஸா இருக்கான். அந்த ஜீவன் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கான்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ லிமிட் இல்லப்பா நீ அன்லிமிட்டட்னு சொன்னா டக்குன்னு பத்து. மகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதில் மந்திரம் சொல்லுது. மைத்திரே உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அது கிளியரா சொல்லுது. யாருக்குப்பா உபதேசம்னா பிராக்யனுக்கு தான் உபதேசம். பிராக்யன் யாரு, தூக்கத்தில் இருக்கிறவன். தூக்கத்தில் வந்து என்ன இருக்கு, வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கோம். வெறும் பிராணன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேன உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதுதான் சொன்னோம். கர்மத்தையும் பிராண உபாசனைகளையும் முடிச்சவனுக்கு இந்த கேனேசித மந்திரம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு. அப்போ நிறைய விசாரம் எதுக்காக தேவைப்படுதுன்னா நமக்கு வந்து வேற வேற இடத்துல அபிமானம் இருக்கிறதுனால தான் சொல்லப்படுது. அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறா என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஆத்மஸ்வரூபம் நித்திய பிரகாசமா சூரியன் மாதிரி இருக்கு, அதை அறிந்து கொள், நீ அதுவாக அறிந்து கொள், அது தன்னைத்தானே அறிந்தது. 2 இது. நீ அதை அறிந்து கொள் அப்படின்னா எனக்கு அந்நியமா ஆப்ஜெக்டா அதை அறியணும்னு அர்த்தமாயிடுது. அது தன்னைத்தானே அறிந்து கொண்டது அப்படின்னா அது தன்னையே தான் அறிஞ்சுக்கிட்டது. 2 விஷயத்தையும் இங்கே டீல் பண்ண போறோம். அப்போ முதல் விஷயத்தை ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா மறுக்கிறார். அது நீ சொல்ற மாதிரி இல்லப்பா, லோக அத்தியாரோப அபோகார்த்தத்வாத். ரொம்ப கிளியர். பிரதிபிம்பவாதம் ஆபாசவாதம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட், ரொம்ப இது. பிரதிபிம்பவாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியை க்ளீன் பண்ணி முகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இந்த கண்ணாடி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு புத்தி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கர்ம உபாசனைகளை நம்ம சொல்கிறோம். ஆபாசவாதத்தின் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை காட்டி, இந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் காட்டி இது தங்கம்னு சொன்னீங்க அப்படின்னா ஏதாவது க்ளீன் பண்ணியா பார்க்கணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆமாம் இது தங்கம், அக்செப்ட் மட்டும்தான் அங்கே பண்ண வேண்டியிருக்காங்க, எந்த சாதனையுமே தேவையில்லை. இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மந்த அதிகாரியா இருக்கோமோ மத்தியம் அதிகாரியா இருக்கிறோமோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரதிபிம்பவாதம். நம்ம மனசையும் புத்தியையும் கிளீன் பண்றதுக்காக கர்ம உபாசனைகளை யோகத்தை எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம உபாசனைகள்லாம் முடிச்சுட்டு ஒருத்தன் உத்தம அதிகாரி வந்திருக்கான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னா
ஏற்கனவே பண்ணி முடிச்சவன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தங்கம்பா அப்படின்னா ஆமா தங்கம், அங்க எந்த காரியமும் பண்ணல. அதே மாதிரி நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மம்னு சொன்னா போதுமானது. ஜீவ புத்திய வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறது மட்டும்தான் அங்க பண்ண வேண்டியது. உத்தம அதிகாரிக்கு நான் தேகம் நான் ஜீவன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீக்குனா போதும், டைரக்டா பிரம்மம் ஆயிடுவான், பிரம்மானுபூதி உண்டாயிடும். ஆனா உங்களுக்கோ எனக்கோ 1000 முறை கதறி கதறி சொன்னாலும் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்திலையும் மனசுலையும் இந்திரியங்களையும் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். அப்ப மெதுவா மெதுவா அதோட லெவலை வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறி எலிவேட் பண்ணி கடைசியில பிராணன்ல வந்ததுக்கு பிறகுதான் இந்த உபதேசம் பலித்தமாகும். இப்ப நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம எப்ப பிராணன்ல வந்து நிக்கிறோமோ அப்பதான் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் நமக்கு வந்து புரியும். அது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே இருப்போம், இங்கேயே சுத்திட்டு இருப்போம். என்ன அது ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சுத்திட்டு இருப்போம். ஆச்சாரியார் சொல்ற மொத்த சாஸ்திரம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவமசி அப்படின்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பிரம்மமா இருக்குன்னு தான் தத்துவமசியோட மகா வாக்கியம். ஆக்சுவலா எல்லா உபதேசமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த உபதேசமா இருந்தாலும் அது என்னது எண்ணீத்தி வச்சனைர் நிகமா அவோச்சி. பிரம்மத்துக்கு லட்சணமா எது சொன்னாலும் பாசிட்டிவா எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவா இந்த பிரம்மத்தை உணர்த்தவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீ அதுவா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியம் வந்து நீ அதுவா இருக்க இல்ல, நீ இந்த ஜீவன் இல்லை, நீ தேகம் இல்லை. இதான் அங்க மீனிங். என்னது இது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தேகம் இந்திரியம் மனசு புத்தின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நீக்கிறதுக்காக தான் சொல்லுது நீ இது இல்லை, நீ அதுவா இருக்க, அந்த கான்சியஸ்னஸா நீ இருக்க, நீ தேகாதிகள் இல்லை. இதான் தத்துவமசி மகா வாக்கியம். அப்ப அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு லோக அத்தியாரோப. லோகம்னா உலக மக்கள் எல்லாரும் இந்த நானுக்கு மேல என்ன பண்ணிருக்கோம், ஏத்தி வச்சிருக்கோம். புத்தி பிராணன் புத்தி மனசு இந்திரியம் தேகம் எல்லாத்தையும் தூக்கி எதுக்கு மேல வச்சிருக்கோம், நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோம். இந்த நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிற இந்த எல்லா ஐட்டங்களையும் ஜடம், அதான் ஐட்டம் சொல்றேன், இது எல்லாம் ஜட வஸ்துக்கள். இதை எல்லாத்தையும் அத்தியாரோபம்னு பேரு சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் அப்போகார்த்தத்வாத், அப்போகார்த்தம்னா நீக்குவதற்காக ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் அபவாதம் பண்றதுன்னு அர்த்தம். அத்தியாரோபம் அபவாதம், ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் அபவாதம் பண்றோம். இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை, நீ அதுவா இருக்க, இது நீ இல்லை, இது நீ இல்லை, நீ அதுவா இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வாக்கியம் ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம். யாருக்காக, லோக மக்களுக்காக. லோக மக்கள் ஏத்தி வச்சிருக்காங்க, அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சர்வாத்மனிகி நித்திய விஞ்ஞானே புத்தியாதி அனித்திய தர்ம லோக்கைர் அத்தியாரோபிதா. அந்த சர்வாத்மாவா இருக்கிற நான், அந்த நான் எப்படிப்பட்டது, எல்லா தேகங்கள்லையும் ஒரே நான் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் மாதிரி வியாபகம், அது ஒரே தத்துவம், அது கான்சியஸ்னஸ். நான் தான் எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, ஸ்கிரீன் மாதிரி. அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கிரீன் தான். ஆனா அந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் ஆத்மா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தானே இருக்கு. அந்த ஸ்கிரீன் லிமிட்டா அன்லிமிட்டா, கேரக்டருக்குள்ளார ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடியனுக்குள்ளார நீங்க பாக்குற அந்த ஸ்கிரீன் எப்படிப்பட்டது, லிமிட்டா இருக்கு. அந்த கேரக்டர்ல பார்க்கக்கூடிய பிரகாசம் லிமிட்டா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படின்ற திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கிரீன் தானே. ஒரு ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் திருஷ்யம், ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடி எல்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான், அதுக்கு என்ன பேரு, சர்வாத்மான்னு பேரு, பிரம்மம், பெரிய நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பெரிய நானா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு மேல சர்வாத்மனிகி நித்திய விஞ்ஞானி, அது எப்படிப்பட்டது அப்படின்னா சதா அது பிரகாசிக்கிற பிரகாச சுரூபம், வெறும் கான்சியஸ்னஸ், அதான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு மேலதான் புத்தியாதி அனித்திய தர்மா அலோக்கைர் அத்தியாரோபிதா. இந்த புத்தி முதலிய எல்லா தர்மங்களையும் என்ன பண்ணிட்டாங்க உலக மக்கள், ஆரோப்பம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ ஒரே ஸ்கிரீனுக்கு மேல ஏகப்பட்ட கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வச்ச மாதிரி கோடிக்கணக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோப்பம் இந்த ஒரே பிரம்மத்துக்கு மேல உலக மக்களால் செய்யப்பட்டது. ஆத்ம அவிவேகத்தக, ஏன் அப்படின்னு கேட்டா பிரிச்சு அறியலன்னு.
நமக்கு பிரிச்சு தெரியல. நான் தனி, இந்த தேகாதிகள் தனின்னு நம்ம என்ன பண்ணல, பிரிக்கல. அப்ப பிரிக்காததுனால அவிவேகத்தக தது அபோகார்த்த போத உபதேசோ போதாத்மனக. அப்போ அந்த அவிவேகம் சொல்லக்கூடிய விவேகம் இல்லாத தன்மையை பிரிச்சறியறதுக்காக தான் நீ தேகம் இல்லை, நீ பார்த்தீங்கன்னா அதுவா இருக்க, நீ மனசு இல்லை, நீ அதுவா இருக்க, நீ இந்திரியங்கள் இல்லை, நீ அதுவா இருக்க அப்படின்னு அந்த பிரம்மமா நீ இருக்க, அந்த பிரம்மமா நீ இருக்க அப்படின்னு எல்லா உபதேசமும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோப்பம் செய்யப்பட்ட ஒன்று. முதல்ல சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு. இந்த புத்தி எல்லாத்தையும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும், ஞானத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஆபாசவாதத்துக்கு வந்தாச்சு. மேல இருக்கிறத நாம ரூபங்கள் எல்லாத்தையும் இது ஆரோப்பம்னு நீக்குனீங்கன்னா மிச்சம் ஒரே நான் தான் இருக்கும். இந்த தேகாதிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா லிமிட் ஆன மாதிரி தெரியுது. தேகாதிகள் எல்லாத்தையும் இருக்கிற அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்னவாயிடும் அப்படின்னா வெறுமனே தான் தானா அது இருக்கும். இதான் விஷயம். அப்ப அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்றாரு, யாருக்குப்பா உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் ஏத்தி வச்சிருக்கோமோ, யாரெல்லாம் இந்த நானுக்கு மேல பார்த்தீங்கன்னா நிறைய தேகாதிகள் எல்லாத்தையும் நான் பிடிச்சு வச்சிருக்கோமோ அவங்களுக்கு தான் சொல்லுது உபதேசம் எல்லாமே தத்துவமசி. யாருக்கு உபதேசம்? நமக்கு தான். நம்ம தானே பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் அறிவு வரலையே, நானில் நிற்க முடியலையே, நானை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றோம். நானுக்கு அந்நியமா இருக்கிற தேகாதிகளையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாதான் நம்ம பார்த்தீங்கன்னா நானில் நிற்க முடியும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறேன். டைம் ஆச்சு, இதோட நிப்பாட்டு போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்த மோட்சம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யாருக்காகவும் சொல்ல போகிறோம். அதை நம்ம நாளைக்கு பார்க்குறோம். நாளைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பாஷ்யம் முடிச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நல்ல மனனம் இதுதான் பார்த்தீங்கன்னா மனநம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்படி தான். சின்ன சின்ன விஷயத்தை நல்லா போட்டு நல்லா உருட்டி 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 கடையிறதுன்னு பேர். மந்தனம் பண்ணுறது. மனநம்னா மந்தனம் பண்ணுறது, அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் நீக்கிறது. இந்த பாஷையெல்லாம் உட்காந்து பொறுமையாக நீங்கள் படிங்க பின்னாடி. இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கரெக்டாக போட்டு வச்சிடணும். ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். இப்போ மெதுவாக நீங்கள் பகவத்கீதையெல்லாம் கேட்டு மெதுவாக சம்ஸ்காரம் அதிகமாக 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 அதுக்கப்புறம் மனனம் பண்ண ஆரம்பிட்டீங்க. மனனம் பண்ணும்போது இந்த கேனோபனிஷத்தை எப்போ கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கேட்கக்கூடாது. ஈஷாவாசியம் கேட்கணும், அதுக்கப்புறம் கட்டோபனிஷத் கேட்கணும், முண்டகம், பிரஷ்னம், இது மாதிரி வரிசையாக கேட்டுட்டு கேனோபனிஷத்தையும் மாண்டிக்ய உபனிஷத்தையும் கடைசியில் வச்சுக்கணும். கடைசியில் வச்சு இந்த கேனோபனிஷத்தை நல்லா உட்காந்து ஒவ்வொன்றா பண்ணுன்னா மனனம் நல்ல முறையில் உண்டாகும். வெறும் தான்ல நிற்கிற மாதிரி உருட்டு உருட்டு உருட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுதோ எல்லாம் ஆப்ஜெக்ட்னு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உட்காந்து அது பண்ண 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 மனம் நல்லா சித்தியாயிடும். அதனால என்ன இது எவ்வளோ புரியுதோ இதெல்லாம் சம்ஸ்கார பாடமாக வச்சுங்க. இதெல்லாம் பின்னாடி பொறுமையாக நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா மனசிலாகும். ஹரி ஹரி.